கோவை காலப்பட்டி சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் தேவாலயத்தின் கட்டிடம் கட்டுவதற்கான முறையான அனுமதி பெற்றும் கட்டுமான பணிகளை முடிக்கும் வகையில் சில அமைப்பினர் சதி செயல்களில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்கள் மீது தமிழ்நாடு அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேவாலய நிர்வாகம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காலப்பட்டி பகுதியில் கடந்த 1948ஆம் ஆண்டு சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் தேவாலயம் கட்டப்பட்டது. ஆலயத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு இருந்ததை தொடர்ந்து ஆலயத்தை விரிவாக்கம் செய்யும் நோக்கில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு 2009ஆம் ஆண்டு முறைப்படி உரிமை கோரப்பட்டு உரிய ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டது. கோவை மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று இதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு கட்டிடம் கட்டுவதற்கான அனுமதியையும் வழங்கியுள்ளார். ஆனால் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட இடத்தில் சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் தேவாலயம் கட்டப்பட்டுள்ளதாக சில அமைப்புகளைச் சேர்ந்த நபர்கள் நீதிமன்றத்தில் பொய்யான வழக்கு தொடர்ந்துள்ளனர். உண்மைக்கு புறம்பான ஆதாரங்களை தயார் செய்து தற்போது வரை தேவாலய கட்டுமான பணிகளை முடக்கி வைத்துள்ளனர். சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் தேவாலய புதிய கட்டிடத்திற்கு அரசு தரப்பில் அனைத்து வகையான ஒப்புதல்கள் பெறப்பட்டு உரிய ஆவணங்கள் பத்திரங்கள் தங்களிடம் இருப்பதாக தேவாலய கமிட்டி நிர்வாகி ஜோசப் தெரிவித்துள்ளார். நியாயமான வழியில் அனுமதி கோரியும் அரசு தரப்பில் அனுமதி அளித்தும் பணிகளை மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ள அவலநிலை ஏற்பட்டுள்ளது. சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் தேவாலயம் நிறுவப்பட்டு சுமார் 80 ஆண்டுகளாக சுற்றுவட்டார பகுதி மக்களின் நலன் கருதி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட எதிர்த்தரப்பினர் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தங்களது அதிகாரம் மற்றும் பணபலத்தை பயன்படுத்தி தேவாலய கட்டுமானத்தை தடுத்து நிறுத்தி வருவதாக காலப்பட்டி பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தவறான ஆதாரங்களின் அடிப்படையில் அவதூறு வழக்குகள் தொடர்ந்து சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கும் செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது தமிழ்நாடு அரசு கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் தேவாலயம் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சர்ச் எங்க சர்ச்சே இல்லை, எங்க இடம் சொல்லி, பட் நோ ப்ரூஃப். கலெக்டர்லாம் செக் பண்ணிட்டு இது எல்லாம் பொய் சொல்றாங்க. கிளியரா எங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி ரைட்டிங்லேயே கொடுத்துட்டாரு. ஸோ 2010 நாங்கள் கட்ட ஆரம்பிச்ச இடத்த பட் திருப்பியும் அவங்க பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது இட்ஸ் மெயின்லி பொலிட்டிக்கல் கிமிக். யாருமே இது பிரச்சனை பண்ணுறதில்ல. ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான் இதை பிரச்சனை பண்ணுறாங்க. ரொம்ப காலமாக இங்கே சர்ச் நடந்துட்டு இருக்கு. இது அவங்க சொந்த இடம், கரெக்ட் பக்கா லேண்டு பர்ச்சேஸ் பண்ண இடம். அதனால் இது அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது கட்டுறதுக்கு. அதனால் ஹி டிக்ளேர்ட் இட், யூ கேன் கோ ஹெட். ஏன்னா அவங்கள டாக்குமெண்ட் கொண்டு வர சொன்னாங்க, அவங்க எதுவுமே கொடுக்கல, அவங்ககிட்ட இல்லை. ஏன்னா இட்ஸ் வெறும் it's all lies. So, இப்போ கலெக்டர் புரிஞ்சுட்டு he has given orders to this thing.